நான் கேட்றேன் பாருங்க. எனக்கு மாசம் 2000 ரூபாய். உங்களுக்கு என்ன கஷ்டம் வருது? எனக்கு வீட்டுக்கு 2000 ரூபாய் இல்ல மாசம் வருது. இந்த இலவசத்தை எதிர்த்தவன நீங்க வார்த்தையை மாத்தினீங்க. விலை இல்லா மடிக்கணினி, விலை இல்லா மாவு அரைக்கிற மிக்ஸி, விலை இல்லா மிதிவண்டி. எங்களுக்கு கொடுக்கும்போது விலை இல்ல. நீங்க வாங்குனீங்கல்ல மொத்தமா ஒரு 10 லட்சம் சைக்கிள், 10 லட்சம் மடிக்கணினி, 30 லட்சம் மடிக்கணினி, அது விலை இல்லாம உங்களுக்கு இலவசமா நீங்க சொன்ன மாதிரி ஓசியா கொடுத்துட்டாங்க. அதை விலை கொடுத்து வாங்க, பணம் கொடுத்து அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம். 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன் நீயே, கடங்கார பையன் நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? இவர்கள் எங்கிருந்து எடுப்பார்கள்? எங்கிருந்து எடுப்பார்கள்? அவங்க அப்பமிட்டு காசா இல்லை நம்ம அப்பமிட்டு காசா? ஐயா ஸ்டாலின் 8000 டோக்கன், ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன். யாரு? சேர சோழ பாண்டியர் பரம்பரை வம்சமா இல்லை கருண மகராசா வாரிசா? எதை வித்து விட்டு கொடுப்பாங்க? எதை வித்து? நம்ம அப்பா ஒரு கடன் பெறாருன்னா, ஏப்பா கடன் பெற்றீங்கன்னா, ஐயா உன்னை படிக்க வைக்க காசுலடா கடன் பெற்றேன். அப்புறம் ஏப்பா கடன் பெற்றேன்? தங்கச்சி கட்டி கொடுக்க காசுலடா கடன் பெற்றேன். எங்கள் அப்பன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த அப்பன் சொல்றதுல 10 லட்சம் கோடி கடன்ல என்ன நியாயம் இருக்கு சொல்லு? என்னை படிக்க வச்சாரா? குடிக்க வச்சாரா? இல்லை பிள்ளை இல்லை என்ன பண்ண மருத்துவத்தை தரமா கொடுத்தாரா? இல்லை குடிநீரை கொடுத்தாரா? எது ஒன்றையும் கொடுக்கல, எது ஒன்றையும் தரல. தலைகளாக மாற்றணும். தஞ்சை பொண்ணு விளையிற நஞ்சை நிலத்தில் இருக்க. இனிமே ஒரு சொட்டு தண்ணி இருக்கு. உன் மகன் முதலமைச்சர் ஆவன, முதல் தீர்மானம் பண்ணுவேன். கர்நாடகாவில் இருந்து எனக்கு தண்ணி தராதே. எப்படி? ஒரு சொட்டு தண்ணீர் அவன் தர முடியாதுங்கிறான். நீ தராத, நான் தராத. ஆனால் வெள்ள பெருக்கெடுத்துருச்சு, அணை உடஞ்சிருச்சுன்னு திறந்த வச்சுக்க. உன் நீர் வளம் உனக்கு, என் நிலத்தின் வளம் எனக்கு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னது? ஒரு சொட்டு மின்சாரம் எவனுக்கும் போகாது. தம்பி, எங்க அப்பா சொன்னாங்கல்ல, 75 விழுக்காடு என் மக்களின் வரி எனக்குத்தான் போட்டிருக்கேன். வரைவில் கொடுத்துருக்கேன் பாரு. 25 விழுக்காடு தருவேன். நாம் இல்லை, எல்லா மாநிலங்களும். அதுவே உனக்கு அதிகம். மத்திய அரசு நிதி ஏது உனக்கு நிதி? நான் கொடுக்குற நிதி தான்டா டேய். நான் கொடுக்குற நிதி தான் ஓ நிதி. பணம் வச்சிடுதல், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, இது 3க்கும் 25 விழுக்காடே அதிகம். நீ வச்சுக்க. மீதி 75 எனக்கு. எந்த காலத்திலையும் உனக்கிட்ட நான் கையேந்த கூடாது, என் பக்கம் நீ வரக்கூடாது. சரக்கு மற்றும் ஜீவை வரி, ஜிஎஸ்டிலாம் எனக்கு தான் நீ கட்டணும். அவனுக்கு கட்டி இந்த கடையை போட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவேன், தொலைச்சு போயிடுவேன். மின்சாரம் கிடையாது, நீர் இணைப்பு கிடையாது, துண்டிச்சு விட்டுருவேன். மீறி கட்டினா உரிமத்தை ரத்து பண்ணி கடையை போட்டி போயிடுவேன். எனக்கு கட்டணம் வரி, அவன் என்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் வேற ஆளு. மத்திய அரசு, மாநில அரசின் சட்டத்தை மத்திய அரசு எதற்கு கேட்கணும்? நான் இங்கிருந்து மாநில அரசின் சட்டத்தை மத்திய அரசு கேட்காதுன்னா, மத்திய அரசின் சட்டத்தை நான் என்ன மயத்துக்கு கேட்கணும்? அவன் கருணாநிதி மகன் உட்கார்ந்துருக்காரு நினைச்சுக்கிட்டு இருப்பான். உட்கார்ந்துருக்கேன் பிரபாகரன் மகன் தெரியும். முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கும்போது பின்னாடி என் தலைவன் படம், முன்னாடி நான் என் தலைவன் இருக்கிற படம். வேர்ல்டு செலிபிரிட்டிஸ் எவன் வந்தாலும் பார்க்கணும். தலை சிறந்த நாடு தமிழ்நாடு மாற்றி படைக்கிறேன். தஞ்சை மாவட்ட அளவுக்கு இருக்க சிங்கப்பூர் உலகத்தரத்தில் இருக்கிறது என்றால், எங்க அப்பா சொன்ன மாதிரி 8.5 கோடி மாட தமிழ் மக்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம், மக்கள் வளம், வாழை, தென்னை, கரும்பு எல்லாம், ஆடு, மாடு, கோழி எல்லாம் வைத்து, ஏண்டா என் வீட்டுல வறுமை, என் வயிற்றுல பசி இருக்கு? ஏன்? உனக்கு தலைவன் இல்லை. தயவு செய்து வாக்க யோசிச்சு போடு. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்று வாக்கு செலுத்து. ஒரு குடும்பம் முடிவெடுத்தால் பத்தாது, ஒவ்வொரு குடும்பமும் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம், மது, மத போதை, வேலையின்மை என்கிற சொல்லில்லாமை,
வளக்கொள்ளை, இது ஏதமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. புரட்சி பாவலன் கண்ட கனவு. என் நாட்டிலையும் ஆட்சின்னு சொல்லல, என் திருநாட்டில் என் நல்லாட்சிங்கிறான். அந்த நல்லாட்சி உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைப்போம். ஒருத்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒருத்த வேலை இல்லை, வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும் பைந்தமிழர் ஆட்சியிலே. தமிழ் தேசிய அரசு, தமிழ் தேசிய வைப்பகம் தொடங்குது. பஞ்சாப் நேஷன் பேங்க், கனரா பேங்க், ஆந்திரா பேங்க் இருக்கும்போது தமிழ் தேசிய பேங்க் இருக்காதா? வைக்கிறோம். நீ வா, சம்பாரி, அதில் சேர்த்துக்க, ஒழுங்காரு, கடன் வாங்காத, வட்டிக்கு வாங்காத. அந்த நிலையில உன் மையம் வைக்க மாட்டேன். இலவசத்துக்கு கையேந்தாத. கையேந்திர ஏழ்மை வறுமையில் இல்லாத உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறோம். நல்லா படி, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமையோடு வாழு. வாழு. நீ கொடுத்து வாழ்ந்த பரம்பரை. கையேந்தாத, கையேந்தாத. மன்னனே வள்ளலாக இருந்தது உன் பரம்பரையில் தான். பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதிகமாக நின்று கடையெழு வள்ளல்களின் வாரிசினி. மயிலுக்கு போர்வையை போத்தின பேகனின் பேரனும் பேத்தி வேட்டி சிலைக்கு அலையாத. முல்லைக்கு தேர விட்டவன் வாரிசினி. தெருவில் கையேந்தி 10, 1000, 2000க்கு அலையாத. கேவலம். எல்லாம் இலவசம் தருவான். கடைசியாக நாட்டில் சுத்தமாக காசு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போத்தலில் விஷம் தருவான். குடிச்சிட்டு செத்துரு. அதான் நடக்க போகுது. வா. உழைக்காமல் பெற்ற எந்த பொருளுக்கு மதிப்பு தெரியாது. அதனால இலவசத்துக்கு இயங்காதே. இலவசமாக ஒரு நாட்டில் இருக்க வேண்டியதே கல்வி, மருத்துவம், குடிநீர் தான். மூன்றையும் உன் மகன் கட்டணம் இல்லாம தாரு. நல்ல ஆட்சி நீ கனவு கூட காண முடியாது. பூமியின் சொர்க்கமா இந்த நாட்டை மாற்றி படைக்கிறோம். நீ நம்பிக்கையோடு இரு. நீ நம்பலையா? எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், எனக்கு எல்லாமாக இருக்கிற என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன், அனுதினமும் நான் போற்றுகிற என் நிறை முருகன் திருமுருக பெருமான், என் குலதெய்வம் என் தாய் வீரமாகாளி, எல்லோரு மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், உறுதியாக உன் பிள்ளைகள் இதை செய்வோம். நீ நம்பு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு எப்படி இருக்கணும்? எப்படி புரியுதா? எப்படி புரியுதா? தத்துவம் நம் தந்தைகிட்ட இருக்கு. செயல்படுத்த நாம் களத்தில் நிற்கணும். அவ்வளவுதான். எப்படி எப்படி படைக்கிறோம்னு மட்டும் பாரு. இந்த நாட்டை ஊழல் லஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்காது. பசி பஞ்சம்னு சொல் இருக்காது. மாடை வளர்த்து மாட்டுல இருந்து வரும் வேலை, பால் எல்லாம் வந்துச்சா மாட்டு சாணத்தை எடுப்பேன் ட்ரக்கில், பக்கத்தில் கொண்டு போய் எருமை பண்ண பக்கத்தில் கொண்டு போய் ஆட்டு பண்ண கழிவெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல சேமித்து 100-200 ஏக்கர்ல இருந்து பயோகேஸ் தயாரித்து உனக்கு சிலிண்டர் அடைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவேன். அரசு முத்திரையவே மாத்துறேன். இதை மாற்ற மாட்டேனா? தமிழ்நாடு அரசு முத்திரையே மாறுது. நம்ம ஆட்சியில் மாறாதா? கொண்டு வந்து கொடுப்பேன். தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். இலவசமாக தரமாட்டேன். அங்கே நிர்வாக செலவு, உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு தருவேன். எவன் கையை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாடு காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்து, நாம வந்த பிறகு சோறை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்வோம். தலைகளாக மாற்றுவோம். அவ்வளோதானே. வேலையிலேன்னு ஏன் சொல்ற? உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே. டாஸ்மார்க்ல சாராயம் ஊற்றி கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையா செய்கிற? சாப்பாடு போடுற விவசாயத்தை செய்ய வர மாட்டியா? நீயே மாடு மேய்க்கிற? அரசாங்க வேலையை செய்ய மாட்டியா? குப்பையில்றது அரசாங்க வேலையை செய்கிற? இதை செய்ய மாட்டியா? வா, செய். உலகத்தில் மிகப்பெரிய சந்தை பாலுக்கு இருக்கு, மிகப்பெரிய சந்தை உணவுக்கு இருக்கு. எல்லா நாடுகளும் இயற்கை உணவுக்கு திரும்புது. ஆனால் உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. 1 கிலோ கருப்பட்டி நான் போட்டு காட்டியிருக்கேன் பாரு, காணொலியை தட்டிப்பார். எத்தனை இடங்களை ஒவ்வொரு நாடும் எப்படி கரும்பை வைத்து முருங்கைக்காயை வைத்து எப்படி முன்னேறி வருது என்று பார். எப்படி நாளை காரைக்குடியில் போட்டு காட்டுறேன் பார். சணல்னு ஒன்று இருக்கு தெரியுமா? சணல் 48 பொருள்கள். என் மலையை வெட்ட வேண்டியதில்லை, ரோடு போட மணலை நொறுக்க வேண்டியதில்லை. அந்த சணலை வச்சு தார் செய்ய ரோடு போடலாம். அந்த சணல் எடுத்து கல் எடுத்து வீடு கட்டலாம், மாளிகை கட்டலாம், காரு செய்யலாம், பெட்ரோல் தயாரிக்கலாம். நான் போட்டு காட்டுறேன் பாரு. இது இவ்வளவு செய்ய முடியும். சணலை வளர்க்க முடியாதா? நம்மளால வளர்க்க முடியும். உன்னால எருக்களஞ்செடி வளர்க்க முடியாது? எருக்களஞ்செடி வியந்துருவானி. உலகத்திலே காஸ்ட்லி பட்டு எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூலிருந்து தயாரிக்கிற பட்டு தான் மிக உயர்ந்த பட்டு. உலக நாடுகளில் அவ்வளவு சந்தை இருக்கு. எருக்களஞ்செடியை கூடவாடா நம்ம நாட்டில் நம்மளால வளர்க்க முடியாது. எருக்களஞ்செடியை தென்னை இருக்கு தஞ்சையில். தென்னையிலேருந்து இண்டஸ்ட்ரி, தென்னை மரத்துலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்போம், தேங்காய் பால் எடுப்போம், பதப்படுத்துவோம், குளிர் விட்டுவோம், விற்போம்.
தேங்காய் சிரட்டு கொட்டாச்சியில் எவ்வளவு அழகு பொருள்களை சந்தைப்படுத்துகிறான். நான் ஒன்றும் போட்டு காட்டுறேன் பாரு. தேங்காய் நாரில் தயாரித்த கயிற்று கட்டில் அமெரிக்காவில் 1 லட்சம் ரூபாய். உன்னால் நம்ப முடியுதா? 1 லட்சம். மண்பாண்டம் இருக்குல்ல, மண்பானை மீன் குழம்பு வைக்கிற ஒரு சட்டி 13,000 ரூபா. உன்னால் நம்ப முடியுதா? நீ தலைவர்களை தேர்ந்து வச்சின்னா சரியா இருக்கும். தற்குறி, தருதலை, திருட்டுப்பைய இவங்களை தேர்வு பண்ணி வச்சு சாராய வியாபாரியை தேர்வு பண்ணி வச்சுட்ட. சாராய ஆலை அதிபர்களையும் சாராய வியாபாரியும் அவன் இதுவரை குடிக்க வச்சு 25-50 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கான். இனி மறுபடி தேர்வு பண்ணினா இன்னொரு 50 லட்சம் பேர் தாலி எடுப்பான். நீ தலைவனை தேர்வு பண்ணாம தாலி எடுப்பானையே தேர்வு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது சொல்லு? தாலிக்கு தங்கம் கொடுத்தான் சாதனை, குடிக்க வச்சு தாலி எடுத்தான், அதுவும் சாதனை தானே. ஒருத்தன் வந்து தாலிக்கு தங்கம் தரங்கிறான், கைதட்டியே. ஏண்டா உன் பொண்டாட்டி கழுத்துல நீ காசு கொடுத்து சம்பாரிச்சு தாலி கட்ட முடியலன்னா ஒரு புள்ள கழுத்துல அரைப்பவன் தாலி கட்ட முடியாது. உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ள? எதுக்குடா உனக்கு? எதுக்குடா நம்ம? ஏண்டா ஒரு காப்பவன் தாலி வாங்கி கட்ட முடியாது. நீ என் பிள்ளைய வச்சு கடைசி வரை எப்படா பொழப்ப? என்னடா மானங்கட்ட பொழப்பு? உனக்கு பொண்டாட்டி கட்ட இன்னொருத்தன் தங்க தரணுமாடா? டேய், தன்மானத்தோட பொழைக்க பாடுறா. நான் அண்ணன் வேலைதாரேன், சம்பாரிச்சு 1 பவன்ல 9 பவன்ல தாலியை கட்டுறா. தன்மானத்தோடு தமிழன் தலை நிமிர்ந்து தற்சார்பு வாழ்க்கை வாழ்றான். எவங்காலையும் சாரான். நீ பெத்த பிள்ளைக்கு நீ தாண்டா மோதிரம் போடணும், ஊராங்குடுத்து போடாத. நீ பிள்ளைய கூட்டிட்டு வா, கர்ப்பமான பிள்ளைய சொல்லு, நானே கூட்டிட்டு வந்து மருத்துவம் பார்ப்பேன், பிரசவம் பார்ப்பேன். 1 ரூபா செலவில்லை. தனியாற்ற போனீங்கன்னா 3 லட்ச ரூபா பறிச்சிருப்பான். அந்த 3 லட்ச ரூபா உனக்கு மிச்சம். அந்த 3 லட்ச ரூபா மிச்சம். அந்த 3 லட்ச ரூபாய் வச்சு நீ 3 பவுன்ல விட மோதிரம் போடுவோம் பிள்ளைக்கு. ஏண்டா இப்படி? இலவசம் என்பது ஏமாற்று என்று அறியாத ஒன்றா நீ? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்?